விடவே மாட்டேன். சக்தி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். சக்தியை நான் வாழ்த்துறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாமா. பொண்ணுக்கு முறப்பையன் யாராவது இருக்காளா? ஏன் கேக்குறீங்க? இருக்காங்களாமா? இருக்காரு. இருந்தா கூட்டிட்டு வாங்கோ, சில பூஜைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. என்ன பூஜை சுவாமி? முறப்பையன் தான் பொண்ணுக்கு மாலை போடணும். அவர் தான் மணப்பெண் கையை பிடிச்சு மாப்பிள்ளைட்ட ஒப்படைக்கணும். மனப்பூர்வமா வாழ்த்தணும். இதுதான் நம்ம பண்பாடு. அப்புறம் என்ன சக்தி, பொண்ணுரங்கத்தை வர சொல்லு. பொண்ணுரங்க மாமா இங்கதான் இருந்தாரு. ஆனா அவங்க அம்மா ஞாபகம் வந்ததும் என்கிட்ட சொல்லாம கூட மண்டபத்தை விட்டு வெளில போயிட்டாரு. அப்போ பொண்ணுரங்கம் வர வரைக்கும் நாம காத்துட்டு இருக்கணுமா? பரவாயில்லத, பொண்ணுரங்க மாமா எனக்கு முறை மாமா இல்லையா? அவர் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. சரி, பொண்ணுரங்க எங்க இருக்காரு? அதான் தெரியல. நீங்க தான் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். எனக்கும் உனக்கும் நடக்கிற கல்யாணத்தை பொண்ணுரங்க பார்க்கணும்னு எனக்கு ஆசைதான். டோன்ட் வரி சக்தி, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி எப்படியும் பொண்ணுரங்கத்தை கண்டுபிடிச்சு கூட்டு வர சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மதன். அப்புறம் என்னம்மா, சந்தோஷமா இரு. தாலி கட்டின டாக்டர் இப்ப சக்தி அக்காக்கு தாலி கட்ட போறாரு. இது சக்தி அக்காக்கு கல்யாணம் நடக்க போறத நினைச்சு வர ஆனந்த கண்ணீரா, இல்ல எனக்கு டாக்டர் துரோகம் பண்ணதை நினைச்சு வர துயரமான கண்ணீரா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கல்யாண மண்டபத்துல தனியா நின்று அழறது சரியில்லை. யாராவது பார்த்துட்டு சக்தி மதனுக்கு கல்யாணம் நடக்குது, நீ எப்படி அழறன்னு காரணம் கேட்டா மனசு தங்காம உண்மையை சொன்னாலும் சொல்லிடுவேன். அழமாட்டேன், யாரு கண்ணிலையும் பட வேண்டாம். இந்த மண்டபத்திலேயே ஏதாவது ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சு போ. டாக்டர் சக்தி அக்காக்கு தாலி கட்டும் போது கெட்டி மேல கொட்டுற சத்தம் கேட்கும்ல, அந்த சத்தம் என் காதுல விழுந்தாலே சந்தோஷம்தான். பாவி பையன் இப்படி பண்ணிட்டானேம்மா. என்ன பண்றது? என்ன மகன், ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் தான்டா. பொண்ணுரங்கன்னு இங்க ஒரு லூசு பையன் இருந்தான், அவன் தெரியும்ல? ஆமாமா, அவன் பட்டு வெட்டியில ஜூஸ் கட்டினானே, அவன் தானே? அவனே தான். அவன் என்ன ப்ராப்ளம் பண்ணான்? அது ஒண்ணும் இல்லடா, அந்த பட்டிக்காட்டு பையன் முறமன்ற உறவுல சக்தியை ஒரு தலையா காதலிச்சிருக்கான். அது தோத்து போச்சு. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம ஏதோ சக்தியை தியாகம் பண்ற மாதிரி ஒரு நினைப்புல இருந்தான். சக்தியோட கல்யாணத்தை நானே முன்னால நின்று நடத்துவேன்னு வேற சொன்னான். ஆனா இப்ப சக்திக்கு தாலி கட்ட போறத பார்க்க முடியாம மண்டபத்தை விட்டே போயிட்டான். அவன் போனா நமக்கு என்ன? டேய், அந்த பொண்ணு ரங்க சக்திக்கு முறமாம இல்லையா? அவ
அவன் இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும் சக்தி அட்டம் பிடிக்கிறான். அவன் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும்னு என்கிட்ட ஹெல்ப் கேட்கறான். நானும் சரின்னு சொல்லிட்டேன்டா. சொல்லிட்டு மச்சான், அவன் எங்க இருந்தாலும் 10 நிமிஷத்துல தேடி கண்டுபிடிச்சு சக்தி முன்னாடி நிறுத்துறான். டேய், தயவு செஞ்சு அதை மட்டும் செஞ்சிடாத. பொண்ணுரங்கத்தை கூட்டிட்டு வந்தால நீ சக்திகிட்ட சொல்லிட்டிய? சொன்னடா, சும்மா சக்தியை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொன்னேன். இப்ப நாங்க என்ன பண்ணோம் சொல்லு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவனை நிஜமாக தேடாதீங்க. அவனை தேடி போகிற மாதிரி போயிட்டு ஒரு ஜூஸ்க்கு சாப்பிட்டு நல்லா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க. தேடிட்டோம், பொண்ணுரங்கத்தை கண்டுபிடிக்க முடியலன்னு நம்புற மாதிரி நடிச்சிருங்க. மற்ற நான் பார்த்துக்கிறேன். டேய் மதன், உண்மையிலேயே அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தா என்ன தப்பு? சரி, அவன் கிடக்குறான் பரதேசி. அவன்லாம் ஒரு ஆள். அவனை நம்ம தேடணுமா? சக்தி கழுத்தில் நான் தாலியை கட்டிட்டு அப்புறம் அவனுக்கு நான் வச்சுக்கிறேன் கச்சேரியா. டார்ச்சர் கொடுக்குறான் ராஸ்கல். சரி, நீங்கள் கிளம்புங்க. சொன்ன நம்பர். ஓகே ஓகே. சக்தி, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை அனுப்பியிருக்கேன். எப்படியும் பொண்ணுரங்கத்தை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவாங்க. பொண்ணுரங்க ஆசீர்வாதம் இல்லாம நம்ம கல்யாணமே நடக்காது. போதுமா? தேங்க்ஸ் மதன். டேய், என்னடா இது தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க? மா, சக்தி கிட்ட நான் சொன்னது ஃபேக்ட் இல்லம்மா, எல்லாம் ஆக்டிங். நீ அந்த போலீஸ் ஆஃபீஸர் அருள் வரானு பாத்துக்க. அதை விட நான் பாத்துக்கிறேன். சக்தி கிட்ட சொன்னது ஆக்டிங் சொன்னியே, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் சும்மா தான் தேட சொல்லி அனுப்பியிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் பொண்ணுரங்கம் கிடைக்கலன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதுக்குள்ளே முகூர்த்த நேரம் வந்துடும். அப்போ நான் சக்தி கழுத்தில் தாலி கட்டுருவேன். எப்படி? நீ தாண்டா என் புள்ள, சமத்துடா. நல்ல ஐடியா பண்ண. என்னாச்சு? பார்த்து சொல்றேன் சார். என்னப்பாச்சு? சார், இன்ஜின்ல ஃபால்ட், வண்டி ஓடாது. சரி பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படியும் 1 hour ஆகும் சார். 1 hour? ஆமா சார், 1 hour ஆயிடும். என்னையா சொல்ற? முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது இப்படி ஆயிடுச்சே. இந்தாயா, போதும்ல? ஓகே சார். ஆட்டோ நிப்பாட்டியா? சார் வணக்கம் சார். எங்க சார் போனா? நீ வண்டி எடு, நான் சொல்றேன். ரெடியா? ஓகேங்க சார். என்னம்மா சங்கரி, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமாம்மா? அதான் சாப்பிட்றதுக்கு நிறைய பிஸ்கெட் வாங்கி கொடுத்தீங்களா அங்கிள், அதே போதும். இல்லை, வேற ஏதாவது வேணுமா? பூமிகா அக்காவை பார்க்கலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களே அங்கிள், எப்போ பார்க்கலாம்? அக்காவை பார்க்கத்தானே போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்காகத்தானே உன் பாட்டி கிட்ட சொல்லி உன்னை சென்னைக்கு கூட்டிட்டு வந்தேன். பூமிகாவை நான் ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். சட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாம மிஸ் ஆயிடுச்சுன்னா பூமிகாவை நீ எங்காவது வழியில பார்த்தீங்கன்னா உடனே என்கிட்ட சொல்லணும். என்ன? சரி அங்கிள். இவங்க எந்த பூமிகா பத்தி பேசுறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம ஆட்டோல வந்து அந்த பொண்ணா இருக்குமோ? சங்கரி, நான் விசாரிச்சதுல பூமிகா சென்னையில தான் இருக்கா. ஆமா, பூமிகா அக்காவோட ஒரு டாக்டர் அங்கிள் பழகினார் இல்ல, அந்த டாக்டர் உனக்கு நல்லா தெரியும்ல? தெரியுமே. அவர் எப்பவுமே பூமிகா அக்கா பின்னாடியே சுத்திட்டு இருப்பாரு. அக்காக்கு அவரு வளையல் தோடெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் ஒரு நாள் கனிதாய் அம்மா கோயில வச்சு தாலி கட்டினாரு. அப்போ நான் பூமிகா அக்கா டாக்டர் 3 பேர் மட்டும்தான் இருந்தோம். அந்த ஊர்ல வேற யாருக்குமே தெரியாது.
டாக்டர் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீ யாருக்கிட்டையும் சொல்லலையா? இல்ல சொல்லல. அப்புறம் என்னமாச்சு? அக்கா கூட கொஞ்ச நாள் இருந்தாரு. அப்புறம் ஒரு நாள் அக்கா விட்டுட்டு போயிட்டாரு. ஆமா, அதை நான் தான் பார்த்துட்டு அக்கா கிட்ட சொன்னேன். அப்படியா? அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. இன்னும் வரவே இல்லை. அவன் வரமாட்டாமா. அவன் நல்லவனே கிடையாது. பூமிகாவை ஏமாத்திட்டான். பூமிகாவை ஏமாத்துன மாதிரி இன்னொரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ண முயற்சி பண்றான். அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், அவனை அடையாளம் காட்டுறதுக்காக. டாக்டரை தேடி போன பூமிகா அக்காவோட நிலைமை. அக்கா எங்க இருக்காங்களோ? பூமிகா அக்கா டாக்டரை பார்த்துருப்பாங்களா? எனக்கு ஒரே கவலையா இருக்கு. அக்காவை பார்க்கணும் போல இருக்கு. இங்க வேற டாக்டர்னு பேசுறாங்க. அந்த டாக்டர் மதனா இருக்குமோ? அப்படியே இருந்தாலும் மதன் சார் எதுக்காக அந்த பூமிக்காவை சத்தி மேடம் வீட்டுல வேலைக்கு சேர்த்துடணும் கேட்டுடலாமா? ஒருவேளை நம்ம கேட்டு அது தப்பா போச்சுன்னா நம்மளை பத்தி இவங்க என்ன நினைப்பாங்க? தேவையில்லாம மூக்கு நுழைக்காதுன்னு மூஞ்சி ஆச்சு மாதிரி பேசிட்டாங்கன்னா, ஒருவேளை இதுவே உண்மையா இருந்துச்சுன்னா ஒருத்தர் இல்ல 2 பேர் வாழ்க்கைய காப்பாத்தலாம்ல. கேட்கலாமா வேணாமா? அவர்தான் ஆகட்டும், கேட்டுற வேண்டியதுதான். சார், நீங்க எதை நினைச்சு வந்தீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் சார். அதுக்காக உங்களுக்கு உதவி பண்றது சந்தோஷமா நினைக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்பா. மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் போய் தேடுறது இருக்கட்டும். எதுக்கும் பொண்ணு ரங்கத்துக்கு நீ ஃபோன் பண்ணி பாரு. சரிங்க அத்தை. ஃபோனை கொடுற மாமா. ஓம் துஷட் பூஜாய நமஹ. ஓம் சக்தி, சக்தி, என்னையா மன்னிச்சிரு சக்தி. போன்ல உங்ககிட்ட நான் பேச முடியாது சக்தி. அப்படி பேசுனா நான் உன்னை விரும்புறேன்னு உங்ககிட்ட சொல்லிடுவேன். இனி திரும்ப வந்து உன்னைய பார்க்க மாட்டேன் சக்தி. அப்படி பார்த்தேன்னா உன்னை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது சக்தி. என்னாச்சுமா? ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறத திரும்ப பண்ணி பாருமா. நானே முன்னால நின்று உங்க நலத்தை நடத்தே ஆசைப்பட்டேன். ஆனா நானே உன் கண்ணாரத்துல இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வெளியே வந்துட்டேன் சக்தி. அம்மாடி, என்னாச்சுமா? ஃபோன் ரிங் போகுது, ஒன்னும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை ஃபோனை மிஸ் பண்ணிட்டாரோ? அம்மா, நான் பேசும்போது எடுத்தானே. ஒருவேளை சின்னத்தா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு அவனுக்கு தோணிருக்கும் போல இருக்குமா? டாக்டர் உன் கழுத்துல தாலி கட்டுறத பாக்குற தைரியம் எனக்கு இல்லாம போயிருச்சு சக்தி. அட்சத தட்டுல தாலிய வச்சு ராஜா என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் போது எனக்கு என்னை அறியாம கண் கலங்கிருச்சு. அதுக்கு மேல அங்க இருந்தா உனக்கு டாக்டர் தாலி கட்டும் போது எங்க சத்தம் போட்டு அழுதுடுவேனோன்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. உன் கண்ணாலும் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்ச நானே உன் கண்ணாலத்துல குழப்பத்தை ஏற்படுத்திடுவேனோன்னு பயம் வந்துருச்சு சக்தி. அது நான் தப்புன்னு உணர்ந்தேன். அதனாலதான் சக்தி வெளியே வந்துட்டேன். மாமா, ஃபோன் அட்டெண்ட் பண்ணுங்க. இங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். அட்டெண்ட் பண்ணுங்க மாமா. நான் அங்கன இருக்கிறத விட போயிடுறதே நல்லதுன்னு முடிவு எடுத்துட்டேன். அதனாலதான் சக்தி வந்துட்டேன். என்னாச்சு? ஓம் கதினே நமஹ. எங்க இருக்கீங்க? நமஹ. ஓம் சுதாபத்ரே நமஹ. ஃபோனை வேற எடுக்க மாட்டேங்கிறீங்க. நானு உன்னைய சின்னத்தாவ அருக்காணிய எல்லாரையும் விட்டுட்டு ரொம்ப தொலைவு போறேன் சக்தி. நான் என் ஆத்தா கிட்ட போறேன் சக்தி. நீ கண்ணாலம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். இந்நேரம் டாக்டர் உனக்கு தாலி கூட கட்டி இருக்கலாம். இந்த பொண்ணுரங்க இங்க இருந்த உன்னை மானசீகமா மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கிறேன். என்ன மாமா, போன் ஏன் எடுக்க மாட்டேன்?
நீ நல்லா இருக்கணும் சக்தி, நல்லா இருக்கணும். என்னாச்சுமா? எடுக்கவே இல்லை. அம்மா வாங்க, இங்க வாங்க. என்ன அம்மா இங்க வாங்க. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அம்மா விஷயம் ஒண்ணும் இல்லாம உங்களை எப்படி கூட்டிட்டு வருவேனா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சட்டுன்னு விஷயத்த சொல்லு, எனக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கு. அப்படியா? நான் சொல்ல போற விஷயத்த கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணுமா, இல்ல உங்க முக்கியமான விஷயத்த பாக்கணுமான்னு அப்புறமா முடிவு பண்ணுவீங்க. என்ன ரம்மணி புதுசா குழப்பத்தை உண்டு பண்ற? அம்மா, நீங்க சக்திக்கு கல்யாணத்துக்கு கட்டிக்கிறதுக்கு நிறைய விலை கொடுத்து ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? சக்தி கூட அந்த புடவையை வேணான்னு சொல்லி உங்க மூஞ்சில தூக்கி அடிச்சிட்டு பொண்ணுரங்க வாங்கி கொடுத்த புடவை தான் கட்டிப்பேன்னு சொன்னால? ஆமா, இப்ப மறுபடியும் அந்த புடவை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னாளா? அப்படி சொல்லியிருந்தாதான் பரவாயில்லையே, போனா போது தெரிஞ்ச விஷயம் தானேன்னு விட்டுருக்கலாமே. ஆனா நீங்க அவ்வளவு ஆசையா அதிக விலை கொடுத்து வாங்கி கொடுத்த புடவைய எங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டா. என்ன ரம்மா சொல்ற? ஆமாம்மா, நிஜமா தான் சொல்றேன். நீங்க எவ்வளவு அன்பாவும் அக்கறையாவும் சக்திக்காக பார்த்து பார்த்து அந்த புடவைய வாங்கி கொடுத்தீங்க. ஆனா சக்தி பாருங்க, அந்த அன்பெல்லாம் அசிங்கப்படுத்துச்சு, அலட்சியப்படுத்துச்சு. அது உங்களுக்கு எவ்வளவு அவமானம். ஏம்மா, இதை விட ஒரு மாமியார கேவலப்படுத்த முடியுமாம்மா? ஏய், நீ சொல்றது நிஜமா இல்ல எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை மூட்டி விட பாக்குறியா? ஐயோ, என்னம்மா நீங்க? நான் சும்மா எல்லாம் எப்பவுமே பேச மாட்டேம்மா. இங்க பாருங்க, நீங்க வேணா நம்பிக்கை இல்லைன்னா எங்க ரூம்ல போய் பாருங்க. எங்க வீட்டுல வேலை செய்யறவதா அந்த பட்டுப்புடவை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கா. அம்மா, நான் ஒண்ணு பொம்பளை நாடுறது இல்லம்மா, நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த ரமாமணி கூட உண்மை இல்லாத எந்த விஷயத்தையும் சொல்லவே மாட்டா. அம்மா இங்க பாருங்க, இதுக்கப்புறமும் நீங்க சும்மாவே இருக்க கூடாது. அந்த சக்திய ஒரு புடி புடிங்க, அப்படியே இடியா இடிங்க, பட்டாசா வெடிங்க. இத பாருங்க, நீங்க வசந்தாமா, வசந்தா அப்படியே பொங்கி எழுங்க. போங்கம்மா, போங்க போங்கம்மா. அப்பா, ஏதோ என்னால முடிஞ்சது. நல்ல பொங்கி எழு. ஏய் பூமிகா, என்ன எதுக்கு இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? ஓய், கேக்குறல்ல, என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்க? இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. கூட பிறந்த அக்காக்கு கல்யாணம் ஆனா தங்கச்சிக்கு சந்தோஷத்துல கண்ணு கலங்கும்ல. எனக்கும் சக்தி அக்கா கூட பிறந்த அக்கா மாதிரி தானே, அதான் லேசா அழுதுட்டேன். அது உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிட்ட விசுவாசம். சரி, அதனால நீ ஏன் இங்க உட்கார்ந்து தனியா அழுதுட்டு இருக்க? எல்லாரும் அங்க பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. நீ மட்டும் எங்க தனியா இருக்க? வா போலாம். இல்ல இல்ல, சக்தி அக்காக்கு டாக்டர் தாலி கட்டும் போது என் டாக்டர் எனக்கு தாலி கட்டினது ஞாபகம் வந்துரும். மனசுக்கு கஷ்டமா இருக்கும். அதான் எங்கேயும் பாத்துக்கோமே. நான் ஒரு டாக்டர் தேடி வந்தேன். இந்த சென்னையில எவ்வளவு டாக்டர் இருக்காங்க, நீ எந்த டாக்டரை தேடி வந்திருக்க? அவர் பேர் என்ன? பேரு தெரியலம்மா. ஆனா ஆனா நான் அவர் எப்படியாவது பார்க்கணுமா. ஏய், யார் நீ? உனக்கு இங்க என்ன வேலை? ஆமா, நீ ஒரு நாள் என்ன கோவில்ல பார்த்தல்ல, யாரோ டாக்டர் தேடி வந்தேன்னு சொன்னல, அந்த டாக்டரை தேடி கண்டுபிடிச்சிட்டியா? அது உங்க புள்ளதான், நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? அருக்காணி, இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணுக்கு கல்யாண மண்டபத்துல என்ன வேலை? இவ எப்படி இங்க? இல்ல அத்தை, இவ எங்க வீட்டுல வேலை செய்யறா. இவ பேர் பூமிகா. இவ ஒரு மலை கிராமத்து பொண்ணத்த. யாரோ ஒரு டாக்டர்
இவளுக்கு தாலி கட்டிட்டு இவளை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாராம். இவ அவரை தேடிதான் வந்திருக்கா. மாப்பிள்ளையும் டாக்டர் தானே, அதனால சக்தி அக்கா இவளை பத்தி மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அந்த டாக்டரை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. இவ நம்ம வீட்டுல தான் அத்தை தங்கியிருக்கா. பேரு பூமிக்கான்னா அருக்காணி சொல்ற விஷயத்தை வச்சு பார்த்தா நம்ம பையன் மதன் ஏமாத்தின பொண்ணு ஒருவேளை இவளா இருக்குமோ? கல்யாண மண்டபத்துல மதனை இவ பாத்திருப்பாளே, ஒரே குழப்பமா இருக்கே. அத்தை என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். பாவம் இந்த பொண்ணு இல்ல. இங்க பாருமா, உன் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்துல உன் வாழ்க்கையை நினைச்சு அழுதுட்டு இருந்தா எப்படிமா? மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கிற இந்த கல்யாண மண்டபத்துல அமங்கலமா நீ அழறது சரியில்லைம்மா. சரி, நீ இங்கே இரு, நான் திரும்பவும் உன்னை வந்து பாக்குறேன். அருக்காணி இங்க வா. சரி, நீ போ. அத்தை ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, பூமிகா உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே? இன்னும் தெரியாத மாதிரியே கேக்குறீங்க.